அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, பரக்கத் என்றால் என்ன, பரக்கத் என்பதற்கு மார்க்கம் சொல்லக்கூடிய அர்த்தம் என்ன என்பதை நாம் நேற்றைய தினம் பார்த்தோம். குறைவாக இருந்தாலும் அது நிறைவான, கூடுதலான, விசாலமான பலன்கள் எதில் இருக்கிறதோ அதுவே பரக்கத் என்று நாம் பார்த்தோம். அடுத்ததாக அல்லாஹ் சில பொருட்களை பரக்கத்தானதாக ஆக்கியிருக்கிறான். சில மனிதர்கள் பரக்கத் செய்யப்பட்டிருக்கிறார்கள், பரக்கத்தானவர்களாக இருக்கிறார்கள். அல்லாஹ்வினால் பரக்கத் செய்யப்பட்டவர்கள், அல்லாஹ்வினால் பரக்கத் செய்யப்பட்டவைகள் என்ன அப்படிங்கிறத இன்ஷா அல்லாஹ் நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். ஆரம்பமாக இந்த உலகத்திலேயே மிக உயர்ந்த ஒரு பரக்கத் அப்படின்னு சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பரக்கத் செய்யப்பட்டவர்கள் மட்டுமல்ல, அவர்களே ஒரு பரக்கத். அவர்கள் தொட்ட இடமெல்லாம் பரக்கத்தானது. அவர்கள் கரம்பட்ட பொருட்கள் எல்லாம் பரக்கத்தாக மாறியது. அவர்கள் பயன்படுத்திய பொருட்கள் அனைத்தும் பரக்கத்தானதாக மாறியது. சஹாபாக்கள் அவைகளை அப்படித்தான் பார்த்தார்கள். அந்த பரக்கத்தை அவர்கள் உணர்ந்தார்கள், அனுபவித்தார்கள். நிறைய இதற்கு சான்றுகளை சொல்ல முடியும். எர்முக் போர்க்களத்தில் ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த போர்க்களத்திற்கான தளபதியாக போயிருக்கிறார்கள். போர்க்களம் நடக்கக்கூடிய அந்த நாளில் ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எதையோ தேடிக்கொண்டிருக்கிறார்கள். எல்லாரும் பார்த்தாங்க, போர் நடக்கக்கூடிய நேரத்தில் இப்படி எதையோ தேடிட்டு இருக்கிறாரு. அதுவும் சாதாரண ஒரு படையில் கலந்து கொள்ளக்கூடியவராக இருந்தால் பரவாயில்லை, இவர் படை தளபதி, படையை நடத்தி செல்ல வேண்டிய பொறுப்பு அவருக்கு இருக்கிறது. அந்த நேரத்தில் இப்படி எதையோ தேடிட்டு இருக்கிறாரு அப்படின்ட்டு சில பேர் ஆச்சரியமாக பார்த்தாங்க. என்ன தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. என்னுடைய தலப்பாகை காணோம் அப்படின்னு சொன்னாங்க. நான் தலையில் அணிந்திருந்த தலப்பாக காணாமல் போச்சு அப்படின்னாங்க. கூடுதல் அதிர்ச்சி அவங்களுக்கு. எதையாவது ஒரு முக்கியமான பொருள் காண போனால் பரவாயில்ல, தலப்பால் என்ன வந்துருச்சு அப்படின்னு சொல்லி எல்லாம் ஆச்சரியமாக பார்த்தாங்க. இது ஆச்சரியம் இல்லை. ஹாலித் வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்க, உத்துலுபூஹா, நீங்களும் போய் தேடுங்கன்னாங்க. அவர்கள் தேடியதோடு மட்டுமல்லாமல் கூட இருந்த மக்களையும் போய் தேடி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கூடுதல் அதிர்ச்சியாக இருந்தது. இருந்தாலும் தளபதி சொன்னதனால் அவர்கள் தேடினார்கள். நீண்ட நேரம் தேடுதலுக்கு பிறகு அது கிடச்சிருச்சு. கொடுத்தாங்க. கொடுத்த பிறகு கேட்டாங்க, இப்போ சொயில அந்த ஆளிக்க, இப்படி ஒரு முக்கியமான ஒரு நேரத்தில், போர் நடக்கக்கூடிய நாளில் ஒரு சாதாரணமான ஒரு தலப்பாகையை இவ்வளோ தூரம் நீங்கள் தேடி எடுக்க சொன்னதற்கு என்ன காரணம், அப்படி அதில் என்ன இருக்குது, ஏன் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து தேடினீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது ஹாலித் வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார்கள், அது சாதாரணமான ஒரு தலப்பாகை அல்ல, நீங்கள் அணியக்கூடிய ஒரு சாதாரணமான ஒரு துணி அல்ல, அதில் நான் வைத்திருந்த ஒரு பொருள் ஆக உயர்ந்த ஒரு பொருள், ஆக மேலான ஒரு பொருள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உம்ரா செய்த அந்த நேரத்தில் அவர்கள் தலைமுடி கலைந்தார்கள். தலைமுடி கலையும் பொழுது கீழே விழக்கூடிய அந்த தலைமுடியை எடுத்துக்கொள்வதற்கு சஹாபாக்கள் முண்டிக் கொண்டார்கள். அதாவது அதை எடுத்து வைத்து கொள்ள வேண்டும் என்று அவர்கள் ஒருத்தருக்கொருத்தர் முந்திக் கொண்டார்கள். நானும் அதை எடுப்பதற்கு முயற்சித்தேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தலையிலிருந்து கீழே விழுந்த முடி எனக்கும் கிடைத்தது. அவர்களுடைய முன் நெற்றி முடி எனக்கு கிடைச்சிச்சு. நான் அதை இந்த தலப்பாகைக்குள் வைத்து கொண்டேன். ஃபலம் அஷ்ஹது கிதாலன் வஹிய மஇ, நான் எந்த போர்க்களத்தில் கலந்து கொண்டாலும் இந்த தலப்பாகையை தான் நான் கட்டிடுவேன். அந்த தலப்பாகைக்குள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலையிலிருந்து உதிர்ந்த அந்த முடி இந்த தலப்பாகைக்குள் நான் வைத்திருப்பேன். அதை அணிந்து தான் நான் போர் செய்வேன். இல்லா தபையனலி அந்நஸ்ரு, எனக்கு அல்லாஹுவின் உதவி கிடைத்தது என்று சொல்கிறார்கள் ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. என்னை போன்றவர்கள், உங்களை போன்றவர்கள் அல்ல, பெருமானாரை நேரடியாக பார்த்தவர்கள், ஈமான் கொண்டவர்கள், பெருமானாரால் வாழ்த்து சொல்லப்பட்டவர்கள். ஹாலித் இப்னு வலீத் என்ற மாபெரும் ஒரு சஹாபி இதை சொல்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயன்படுத்திய அவர்களுடைய மேனையிலிருந்து உதிர்ந்த அந்த முடி இந்த தலப்பாகைக்குள் இருந்தது. அதை கொண்டு அல்லாஹ் எனக்கு போர்க்களத்தில் வெற்றியை கொடுத்தான், உதவியை செய்தான் என்று சொல்கிறார்கள்.
சஹாபாக்கள் பெருமானாரை பரக்கத்தாகவே பார்த்தார்கள். அவர்களுடைய ஒவ்வொரு விஷயமும் பரக்கத் என்று அவர்கள் உணர்ந்தார்கள். அதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் காரி உமிழ்ந்தால் கூட அது யாராவது ஒரு சஹாபியினுடைய கையில் போய் தான் அது விழும். அவங்க காரி உமிழலை, அவங்க சாதாரணமாக கீழே அதை துப்புவதற்கு முயற்சித்தால் கூட சஹாபாக்கள் அதை கையால் ஏந்தி கொள்வார்கள். ஏந்திக்கிட்டால் மட்டும் போதாது, இப்போ தல்லக்க பிஹா வஜ்ஹஹு வஜில்தஹு, அதை கையால் ஏந்தி கொண்டு தன்னுடைய முகத்திலும் தன்னுடைய மேனியிலும் தடவி கொள்வார்கள் என்று நேரடியாக வார்த்தைகள் வருகிறது. மட்டுமல்ல, வைதா தவல்ல காது யக்தத்திலூன் அலா வதூஇஹி, அவர்கள் ஒது செய்தால் அவர்கள் மேனியிலிருந்து வடியக்கூடிய அந்த தண்ணீரை எடுத்துக்கொள்வதற்கும் அவர்கள் ஒருவருக்கொருவர் போட்டி போட்டுக் கொள்வார்கள் என்று சஹாபாக்கள் பெருமானாரை அவர்கள் எப்படி அனுபவித்தார்கள், எப்படியெல்லாம் பார்த்தார்கள் என்பதை குறித்து நமக்கு செய்திகள் நமக்கு கிடைக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் முழுக்க அவர்கள் பரக்கத்தானவர்கள். அவர்களுடைய மேனியில் பட்ட ஒவ்வொன்றும் பரக்கத்தாகவே காட்சி அளித்தது. சஹாபாக்கள் அப்படித்தான் பார்த்தார்கள். ஒரு செய்தியில் வரலாற்றிலே வருகிறது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜ்ர் தொழுகை முடிஞ்சிச்சு. ஃபஜ்ர் தொழுகை முடிஞ்சு அவங்க வர்றாங்க அப்படின்னு சொன்னால், மதீனாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தவங்களும் தன்னுடைய வீட்டில் இருந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணியை பிடித்து கொண்டு பெருமானாரிடத்தில் கொண்டு வருவார்களாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தன்னுடைய முபாரக்கான விரலை அதில் அந்த தண்ணியில் முக்கி அதை கொடுப்பார்கள். அதை எடுத்து கொண்டு போய்விடுவார்கள். எதுக்கு? அதை குடிப்பதற்கு, அதை பயன்படுத்துவதற்கு, வீட்டில் இருக்கக்கூடிய நோயாளிகளுக்கு கொடுப்பதற்கு. இதை சஹாபாக்கள் அப்படி செய்தார்கள் என்று வரலாறு நமக்கு சொல்லித் தருகிறது. இன்னும் சொல்லப்போனால் அஸ்மா பின்த் அபீ பக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஜுப்பா ஒன்றை அணிந்திருந்தார்கள். அந்த ஜுப்பாவை நாங்கள் வைத்திருந்தோம். வீட்டில் யாராவது உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னால் அந்த ஜுப்பாவை ஒரு தண்ணியில் முக்கி அந்த தண்ணி எடுத்து நோயாளிக்கு கொடுப்போம், அவருக்கு ஷிஃபா கிடைத்தது என்று சொல்கிறார்கள் அஸ்மா பின்த் அபீ பக்கர் ரலியல்லாஹு தஆலா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டுமல்ல, அவர்கள் தொட்டது, அவர்கள் பயன்படுத்தியது, அவர்கள் மேனிகள் கடந்தது அனைத்தும் பரக்கத்தாகவே இருந்தது. அது நோய்களை நீக்கக்கூடிய அளவிற்கு அதில் அல்லாஹ் தஆலா பரக்கத்தை வச்சிருந்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவங்களுக்கு ஒரு நாள் ஒரு பெண்மணி அவங்களே கையால் நெய்து ஒரு துணியை ஒன்றை பெருமானாருக்கு அன்பளிப்பாக கொடுத்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவர்கள் வாங்கி கொண்டார்கள். யார் அன்பளிப்பு கொடுத்தாலும் வாங்கி கொள்வது பெருமானாருடைய வளமை. வாங்கிக்கிட்டாங்க. என்ன நினச்சாங்களோ தெரியல, அது அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு போல தெரியுது. அதை அவர்கள் உடுத்தி கொண்டார்கள். கீழாடையாக அந்த துணியை உடுத்திக்கிட்டாங்க. சஹாபாக்கள் பார்த்தாங்க, இப்போ தான் கொடுத்தாங்க, அதை வீட்டில் போனாங்க, அதை வரும்போது உடுத்திட்டு வர்றாங்க. ரொம்ப நேர்த்தியாகவும் அழகாகவும் இருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அணிய வேண்டும் என்பதற்காகவே ரொம்ப பார்த்து அதை செய்திருந்தார்கள் அந்த பெண்மணி. சஹாபாக்களும் அதை பார்த்து அப்படியே பூரிச்சு போயிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேனியில் கிடந்த அந்த துணியை பார்த்து. ஆனால் ஒரு சஹாபி பெருமானார்கிட்ட போய், யா ரசூலல்லாஹ், அந்த துணி எனக்கு தாங்கலை அப்படின்னு சொல்லி கேட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே வீட்டுக்கு போனாங்க, அதை கழட்டினாங்க, கையில் கொடுத்துட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னைக்கும் கேட்டு இல்லைன்னு சொன்னதில்லையே, கொடுத்துட்டாங்க. கொடுத்த பிறகு அந்த சஹாபியை எல்லாருமே மாரியா பார்த்தாங்க, கூப்பிட்டு ஏசினாங்க, என்னப்பா நீ இந்த மாதிரி பண்ணிட்ட? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த பெண்மணி அவங்க ஆசைப்பட்டு கொடுத்துருக்குறாங்க. எதுக்கு அவங்க கொடுத்தாங்க? பெருமானார் அணிய வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் அவர்கள் கொடுத்துருக்கிறார்கள். அப்போ அவங்க போட்டால் தான் அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் தனக்கு ஒரு பொருள் எந்த நோக்கத்திற்காக தரப்பட்டதோ அதை சரியாக செய்வாங்க. அவங்க அணிஞ்சாதான் கொடுத்தவங்களுக்கு சந்தோஷம் இருக்கும். அதனால் போட்டுட்டாங்க. அவங்களுக்கு தேவை இருக்க போய் தான் அதை போட்டாங்க. அது அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்தது. நம்மளும் பார்க்கறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது, அழகாக இருந்துச்சு. அப்படி இருக்கும் பொழுது, நீ கேட்டு வாங்கிட்டியாப்பா, என்ன அப்படி செஞ்ச அப்படின்னு கேட்டாங்க. அவங்க கேட்டால் மறுக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சு தான் கேட்டியா அப்படின்ட்டு சஹாபாக்கள் அதை கேட்டு வாங்கினதை அவங்க அதை ஏசின மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லி கேட்டாங்க. அப்போ அவர் சொன்னார், அந்த சஹாபி, இதை நான் பெருமானார்கிட்ட இருந்து கேட்டு வாங்கினேன் அப்படின்னு சொன்னால் ரொம்ப அழகாக இருந்துச்சு, நானும் போட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக கேட்கலை. லி தக்கூன கஃபனி, நான் மரணித்த பிறகு என்னை அடக்கம் செய்து என்னை கஃபன் செய்து கபருக்குள் வைக்கிற பொழுது என்னை சுத்தக்கூடிய கஃபனாக இதை ஆக்க வேண்டும் என்பதற்குத்தான் இதை வாங்கினேன் என்று அந்த சஹாபி சொன்னார்கள். அவர்கள் வாங்கியதை போன்றே அவர்கள் மரணித்த பொழுது அவர்களது கஃபனாக அந்த துணிதான் சுத்தப்பட்டது என்று வரலாறு சொல்கிறது.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை தன் மேனியில் அணிந்த அந்த துணி தனக்கு பரக்கத்தாக இருக்க வேண்டும், மரணத்திற்கு பிறகு கபரில் அடக்கம் செய்யப்படுகின்ற பொழுது என் மேனியில் சுத்தப்படுகின்ற கஃனாக இருக்க வேண்டும் என்று நினைத்தார்கள் என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு தூரம் பரக்கத்தாக இருந்தார்கள், சஹாபாக்கள் அவர்களை எப்படி பார்த்தார்கள் என்பதை இதன் மூலம் விளங்கிக் கொள்ள முடிகிறது. இதுவெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சஹாபாக்களுக்கு இருந்த அன்பையும் கண்ணியத்தையும் உணர்த்தியதோடு அவர்கள் பரக்கத்தானவர்கள் என்பதை நமக்கு உணர்த்துகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரக்கத்திலிருந்து சஹாபாக்கள் அனுபவித்ததை போன்று நாமும் அனுபவிப்பதற்கு தௌஃபீக் செய்வானாக. வா ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.